அன்பானவர்களே, சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள பார்த்தோன்னே நம்ம நெனைக்கிறோம், ஐயோ! இது எப்படி நமக்கு தீரும்? சில ஈஸியான பிரச்சனைனா என்ன நெனைக்கிறோம், ஈஸியா கடவுள்ட்ட போய் சொல்றோம். சொல்லி, ஆண்டவர் சீக்கிரமா இத தீர்த்துருவாருன்னு சொல்லி ஒரே கற்பனை. நம்மளே ஒரு பிளான் போட்டு, இது இப்படி இப்படி ஆண்டவரே சரி செய்திருங்கன்றோம். அதே சமயம் கஷ்டமான பிரச்சனைக்கு, கடவுளுக்கே கஷ்டம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி அதை சில சமயம் கடவுள்கிட்ட கூட சொல்லாம இருக்கிறோம். அப்படிதானங்க? இது எப்படி ஆகும்? இது நடக்குமா? இது நடக்காதா? இப்படி ஒரு குழப்பத்துல நம்மளே இருந்துட்டு, அது கடவுள்கிட்ட போய் சொல்றதுக்கு யோசிக்கிறோம். ஆனா வந்து பாருங்களேன், யாத்ராகமம் 3:5 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலருக்கு கடவுள் வந்து அவர் அந்த கானான் தேசத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பகுதிகளை வந்து அவர் கொடுக்குறாரு. அந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மதிலுள்ள பட்டணங்கள், மதில் இல்லாத பட்டணங்கள். மதிலுள்ள பட்டணங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டணங்களுக்கு சேஃபாக பெரிய பெரிய நல்ல வாழெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. யார் சீக்கிரமாக போய் அந்த பட்டணங்களை பிடித்து கொள்ள முடியாது. எரிகோ பட்டணம் போல் இப்படி பட்டணங்களை பூரா கடவுளை அவங்களுக்கு கொடுத்தாராங்க. அதே சமயம் பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிற பட்டணங்களே அவருக்கு கொடுத்தாராங்க. எல்லாவற்றையும் வின் பண்ணது அவங்க எப்படின்னா கடவுள் மூலமாக தேங்க. இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கஷ்டம் இல்லாத லேசான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட கொடுங்க. எல்லாவற்றையும் அவரே முடிவாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தருவாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.